ஒரு மாயாஜாலமான காலத்தில் அதிசயங்களால் நிரம்பிய ஒரு உலகில் ஹாரி பாட்டர் என்ற இளம் மந்திரவாதி இருந்தார். ஒரு வெயில் கதிர் ஆஃப்டர்நூனில் ஹாரி கிரிஃபிண்டார் கோபுரத்தின் சுடுகாடான நெருப்பின் அருகில் அமர்ந்து மாய உயிரினங்கள் பற்றிய ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். அதிகமாக ஹெட்விக் என்ற அவரது வெண்மையான ஆந்தை ஜன்னல் வழியாக பறந்து வந்து தனது மூக்கில் ஒரு கடிதத்தை கொண்டு வந்தது. ஆர்வமாக ஹாரி அந்த கடிதத்தை அவிழ்த்தார். அது ஹாக்ரிட் அனுப்பிய கடிதம். அதில் அவர் ஹாரியை தன் குடிசைக்கு வர அழைத்து ஒரு ஆச்சரியத்தை எதிர்பார்க்க சொன்னார். ஆர்வமுடன் ஹாரி தனது மேலாடையை அணிந்து ஹோக்வார்ட்ஸ் வளாகங்களை கடந்து சென்றார். அவரது முகத்தில் வெயிலின் சூடான ஒளி படர்ந்தது. ஹாக்ரிட் குடிசைக்கு அருகில் சென்றபோது ஹாரி ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார். ஒரு சிறிய ஜொலிக்கும் பாதை தடை செய்யப்பட்ட காடுக்குள் வழிகாட்டியது. தனது வழக்கமான பரபரப்பான புன்னகையுடன் ஹாக்ரிட் அவரை அழைத்தார். இந்த வழி ஹாரி என்று அவர் உற்சாகமாக கூறினார். அந்த ஜொலிக்கும் பாதையை ஆர்வமுள்ள ஹாக்ரிட் அருகில் இருந்தபோது அவர்கள் காடுக்குள் மேலும் ஆழமாக பயணித்தனர். விசித்திரமான இனிமையான இசை காற்றில் பரவத் தொடங்கியது. அது 1000 மணி ஒலிகள் போல இருந்தது. பின்னர் அவர்கள் அதை பார்த்தார்கள். மரங்களுக்குள் மறைந்திருந்த ஒரு வட்டமாக நடனமாடும் தேவதைகள். அந்த சிறிய உயிரினங்கள் சுற்றி சுழன்ற போது அவர்கள் பின்னால் ஜொலிக்கும் நட்சத்திர தூசி தடங்களை விட்டுச் சென்றதை ஹாரி வியப்புடன் பார்த்தார். ஹாக்ரிட் மெதுவாக, அவர்கள் தங்களை அரிதாகவே காட்டுவார்கள், ஆனால் இன்று சிறப்பு நாள், இது அவர்களின் வசந்த திருவிழா என்று சொன்னார். தன்னம்பிக்கையுடன் ஹாரி முன்னேறி நடந்தார். அவருக்கு மகிழ்ச்சியாக தேவதைகள் சிரித்துக்கொண்டு அவரை தங்களது விழாவில் கலந்து கொள்ள அழைத்தனர். அவர்கள் அவருக்கு பூமுடி ஒன்றை பரிசாக வழங்கி தங்களது உற்சாகமான நடனத்தை கற்றுக் கொடுத்தனர். மணி நேரங்கள் முழுவதும் ஹாரியும் ஹாக்ரிடும் இலைகளால் மூடிய கூரையின் கீழ் சிரித்தும் நடனமாடியும் பழமையானதும் தூய்மையானதும் போல் உணரப்பட்ட மாயாஜாலத்தால் சூழப்பட்டும் இருந்தனர். மாலை மங்கத் தொடங்கிய போது தேவதைகள் ஒளிர்ந்தவாறு மறைந்தன. அவர்களின் மயக்கும் நட்பின் நினைவுகள் மட்டுமே மீதமிருந்தன. ஹாரி ஹாக்ரிடுடன் கோட்டைக்கு திரும்பும்போது அவர் தனது இதயத்தில் ஒரு மயக்கும் வெப்பத்தை உணர்ந்தார். ஏனெனில் அவர் உண்மையில் ஒரு மாயாஜாலத்தை பார்த்ததாக அறிந்திருந்தார். நன்றி ஹாக்ரிட் என்று அவர் புன்னகையுடன் சொன்னார். அந்த நாளிலிருந்து ஹாரி கிரிஃபிண்டார் நெருப்பிடத்தரையில் அமர்ந்திருந்தால் எப்போதும் காற்றின் மாயமும் எதிர்பாராத நட்புகளின் மகிழ்ச்சியும் நிரம்பிய அந்த பிற்பகல் நினைவில் அவர் தானாகவே புன்னகை பூத்து விடுவார்.